அண்ணன் கால் பண்ணாரு, அம்மா இறந்துட்டாங்களாம். ஆண்டவனே, உனக்கு என் மேல் இறக்க கொஞ்சம் இல்லையா? தாய் இறந்தும் போகலையே, பாவி நானும் புள்ளையா? சொந்தங்க சொகுசாய் வாழ்ந்திடத்தானே கொதிக்கும் வெயிலிலும் உழைக்கின்றோம். கடன்களை நினைத்து கவலையை மறைத்து வியர்வையில் கண்ணீரை துடைக்கின்றோம். அன்பான அவர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் கலைஞர்கள் சங்கமத்தில் சிறப்பு பார்வையாக இன்று எங்கள் தாயக கலைஞன் ரியாஸ் முகமது அவர்கள் எழுதிய பாடல் ஒன்று, புலம்பெயர் தேசத்தில் வாழ்வியல் பற்றிய ஒரு தகவலோடு எழுதிய பாடலாக இறை தேடும் பறவைகள் எனும் பாடல் வெளிவர இருக்கின்றது. வருகின்ற 6ஆம் தேதி. அம்மா இறந்துட்டாங்களாம். ஆண்டவனே, உனக்கு என் மேல் இறக்க கொஞ்சம் இல்லையா? தாய் இறந்தும் போகலையே, பாவி நானும் புள்ளையா? 6/7/2024 வெளிவர இருக்கின்றது. இந்த பாடலை பற்றி கதைக்க இருக்கின்றோம். முதலில் நாங்கள் ரியாஸ் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்வோம். வணக்கம் ரியாஸ் அவர்களே. வணக்கம் தேவராசா அண்ணன். எஸ்டிஎஸ் தமிழ் டிவி ஜெர்மனி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிறப்பு. நீங்கள் கொலன் நாட்டிலிருந்து இணைந்து இருப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி. இந்த இணைப்பை ஏற்படுத்தி தந்த கல்துறை கலைஞர் இந்திரன் அவர்களுக்கும் முன்கூட்டிய நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்கு உள்ளதாவது உங்களுடைய பாடல் பற்றிய விடயங்களும் இந்த பாடல் வெளியாகுவதற்காக உங்களுடைய முயற்சிகள் பற்றியும் நாங்கள் இன்று பேசிக்கொள்வோம். அந்த வகையில் பார்ப்போமாக இருந்தால், இந்த இறை தேடும் பறவைகள் என்ற இந்த பாடலை நீங்கள் உருவாக்குவதற்கான உங்களுடைய சிந்தனை எதை நோக்கியதாக இருந்தது? இதனால் இதை வெளியிட வேண்டும் என்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்தது? உண்மைய சொல்ல போனான்னு, நான் சிறுவயது பாடசாலை காலம் தொட்டே நாடகங்கள் நடித்திருக்கிறேன். பாடல்கள் பலவும் எழுதி பல தேசிய மட்டத்திலும் விருதுகள் பெற்றிருக்கிறேன். எல்லாம் இருந்தாலும் கூட இந்த பாடல் எழுதுவதை நான் ஒரு முழு நேர தொழிலாக நான் செய்யவில்லை. பொழுதுபோக்காக அப்பப்போது செஞ்சா கூட அந்த காலகட்டங்களில் இப்படியான சமூக ஊடக தளங்கள் இல்லாத காரணத்தினால் வெளியில பெரிய அளவுக்கு பேசப்பட இல்லை. அப்படியா இருக்கும்போது இது கடந்த வருடம் இலங்கையில ஒரு பிரபலமான நல்ல ஒரு சகோதரர் இருக்கார், சிறந்த ஒரு இசையமைப்பாளர் ஷமீல் ஜே. அவருடைய பாடல்களை நான் நிறைய கேட்டிருக்கிறேன். நல்ல பாடகர். இலங்கையில் இருக்கக்கூடிய வானொலி தொலைக்காட்சிகள்ல அவரோட குறியிசைகள் தான் இன்னைக்கு முன்னணியில இருக்குது. நிலைய குறியிசைகள் தான் முன்னணியில இருக்கு. அவர் நல்ல அற்புதமான படைப்புகளை கொடுத்திருக்கிறார். பல தேசிய மட்டத்துல விருதுகளை கூட வென்றிருக்கிறார். இருந்த போதும் கூட நான் அவர் நண்பர் பேசிக்கிட்டு இருக்கும் போது அவருக்கு சரியான ஒரு பிரேக், அப்படி ஒரு பிளாக் பாஸ்டர் ஹிட் அப்படின்ற மாதிரி அவர் வெளியில அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கான ஒரு விஷயம் நடக்க இல்லை. அப்ப நானும் எந்த ஒரு 25 வருட ஊடக அனுபவத்தையும் வச்சு அவருக்கும் ஏதாவது உதவி செய்யணும்னு நாங்க சும்மா சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நான் சொன்னேன், நாங்க ஒரு பாட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சாதாரணமாக நாங்க பாடல்கள் எழுதும் போதென்ன, இசையமைப்பாளர்களுக்கும் அதுதான் இலகுவாக இருக்கும், பாடல் ஆசிரியர்களுக்கும் அதுதான் இலகுவாக இருக்கும். அவர்கள் இசையை அமைத்து விட்டு அதற்கான பத்தாரத்தை கொடுப்பார்கள். தான நானா லால லாலா இப்படி எழுதுங்க அப்படின்னு. அப்படி எழுதும் போது அந்த சொற்கள் பிசகாமல் எழுதி கொடுப்பதற்கு எங்களுக்கும் இலகுவாக இருக்கும், இசையமைப்பாளர்களுக்கு இசையமைக்கும் வேலையும் இலகுவாக இருக்கும். ஆனால் ஷமீல் ஒரு வித்தியாசமான திறமையானவர். அவர் பல மாதங்களுக்கு முன்னால் கதைத்தால் கூட கடந்த வருடம் அக்டோபர் மாதம் அளவில் சொன்னார், நானா இந்த பாட்டை செய்வோமா அப்படின்னு கேட்டார். நான் அந்த நேரத்துல நான் யோசிச்சேன், இப்ப சாதாரணமாக கவிஞர்கள் அப்படின்னு சொன்னாலே பொய்யர்கள் தான் சொல்லுவோம். ஏண்டா பெண்களை நிலவுக்கு வர்ணிப்பாங்க, பூக்களுக்கு வர்ணிப்பாங்க, காதல் பாடல்கள். நானும் கூட அந்த மாதிரி பாடல்கள் எழுதியிருக்கிறேன். இருந்தாலும் நான் யோசித்தேன், நான் ஒரு வித்தியாசமான ஒரு விடயத்தை கையில் எடுத்தால்தான் இது ஷமீலுக்கு கூட ஒரு பிளாக் பாஸ்டர் ஹிட்டாக அமையக்கூடும். சோ நாங்கள் மக்களின் உணர்வுகளோடு விளையாட வேண்டும். உணர்வுகளை பற்றி, அவர்களது பிரச்சனைகளை பற்றி எழுதால் நிச்சயமாக அது அவர்களது வாழ்க்கையில் நடந்ததை போன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்த கான்செப்ட் தான் இந்த வெளிநாட்டு வாழ்க்கை. அதுல கூட நான் மத்திய கிழக்கு நாடு உள்ளவர்கள் எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, இப்ப நாங்க ஹொலண்ட்ல, நீங்க ஜெர்மனில, ஐரோப்பிய நாடுகளிலும், கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் கொஞ்சமாவது உறவுகளோடு இணைந்து இருக்கிறோம். அதாவது மனைவி பிள்ளைகளாவது குறைந்தபட்சம் இருக்கிறார்கள். மத்திய கிழக்கு நாடுகள் உள்ளவர்களுக்கு அது கூட இல்லை. அப்ப இந்த உள்ளத்துல உதிச்ச ஒரு விஷயம் தான், நான்
வெளிநாட்டுக்கு வரும் பொழுது கொஞ்சம் பொருளாதார ரீதியாக மேம்படுத்தி விட்டு ஒரு 5 வருடங்களில் நாட்டுக்கு திரும்பி சென்று விடுவோம் அப்படின்னு தான் வந்தேன். ஆனா இங்க வந்தால் அது வெளிநாட்டு வாழ்க்கையும் ஒரு போதைக்கு அடிமையான மாதிரி எங்களை திரும்பி போறதுக்கு விடாது. அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்துல இப்ப நான் வந்து இங்க 17 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப நான் வாழ்க்கையில நிறைய சந்தோஷங்களை, நிறைய விஷயங்களை இழந்திருக்கிறேன் இலங்கையிலிருந்து வந்த பிறகு. ஒருவேளை நாங்க பொருளாதார ரீதியா மேம்பட்டிருப்போம், சில விஷயங்கள் நடந்திருந்தால் கூட முக்கியமான நிகழ்வுகள் வரும்போது ஒரு தீபாவளியாக இருக்கலாம், பொங்கலாக இருக்கலாம், ஒரு ரமஜான் பண்டிகையா இருக்கலாம். சில வேளை நாங்களே எங்க வீட்டுக்குள்ள தனியா இருந்து எனக்கு உறவுக்காரர்கள் யாருமே ஐரோப்பாவில் இல்லை. அப்ப சிவத்தை பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்ப எல்லாம் என்ன மனசுல தோன்றதுதான், அட நாட்டுல இருந்திருக்கலாமே, இப்படியான நேரத்துல நாட்டுல இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி என் மனசுல தோணி இருக்குது. அதே நேரத்துல நான் ஊருக்கு விடுமுறை காலங்களில இலங்கைக்கு செல்லும் பொழுது சில சின்ன சின்ன பிள்ளைகள் வந்து பேசுவாங்க, மாமா என்ன தெரியுமான்னு கேட்பாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்கிற முதலாவது கேள்வி, நீங்க யார பிள்ளைம்மா அப்படின்னு பார்த்தா எங்களோட உறவுக்கார பிள்ளை ஒன்றா இருக்கும். யாருன்னு தெரியாது. அந்த குடும்ப தொடர்புகள் எங்களை விட்டு போய்கொண்டு இருக்குது. அதே நேரத்துல இங்க வந்து 17 வருஷத்துல சொந்தக்காரங்களோட ஒரு திருமண நிகழ்வோ இல்ல ஒரு சாமத்திய வீடு அந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகள் எதுக்குமே கலந்து கொண்டது இல்ல. உறவுக்காரன் நிறைய பேர் இருந்து போயிருக்கேன். இதெல்லாம் எங்க மனசுல வந்து ரொம்ப பாதிச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயங்கள். அதே குறிப்பாக 2 வருடத்துக்கு முன்னால் எனது தாய் உயிர் நீத்தார். அந்த நேரத்துல எனக்கு அவசரமா போய்க்கணும். எங்களோட முஸ்லீம் அப்படின்றதுனால எங்களோட ஆட்கள் இறந்ததுன்னு சொன்னா 24 மணி நேரத்துக்கு அடக்கம் பண்ணிடுவாங்க. வச்சுக்க மாட்டாங்க 2-3 நாட்கள் எல்லாம். அப்ப நான் இருக்கிற உடனே இருந்து நான் டைரக்ட் ஃபிளைட்ல போனா கூட 13 மணி நேரம் எடுத்துரும். டைரக்ட் ஃபிளைட் கூட இங்கிறது கிடையாது. அப்ப நான் துபாய், கத்தார் அப்படின்னு டிரான்ஸ்லேட் எடுத்து போகும் வரைக்கும் அந்த இறந்த சடலத்தை வைத்திருக்க முடியாது. அப்ப என் அம்மாவோட சாவு கூட என்னால போக முடியல. அன்றைக்கு மனசுல வந்து ஒரு பெரிய பாதிப்பா இருந்துச்சு. வந்து என்ன வாழ்க்கடா வாழ்றோம், காசு மட்டும்தான் வாழ்க்கையா, நாங்க வாழ போறது ஒரு 50-60 வருஷம், இதுல நாங்க என்னென்னலாம் விழுந்திருக்கிறோம்ன்ற கன்செப்டை நான் என் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனா இப்ப எனக்கு எழுதும் போது ஒரு விஷயம் ஒன்று இருந்தது என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க ஒரு பாடலை எழுதும் போது ஒரு தத்தாரம் இருந்ததுன்னு சொன்னா அந்த சங்கீதத்துக்கு ஏற்றபடி பிசகாமல் வசனங்களை அமைக்கலாம். ஆனா எனக்கு வந்து அது ஒரு இயற்கையாவே இருக்கு. எனக்கு கொஞ்சம் இசை ஞானம், நான் சங்கீதம் படிச்சது இல்ல, இருந்தாலும் எனக்குள்ள ஒரு இசை ஞானம் இருக்கு. நான் சாதாரணமா வரிகள் எழுதும் போதே நான் ஓமைகளை வச்சு எதுகை மோனைகளோட தான் எழுதுவேன் வந்து. அப்ப நான் இந்த பாடலை அப்படியே வரி வரியா எழுதுறேன் வந்து. ஏன்னா இப்ப எனக்கு தெரிஞ்ச நண்பர்களோட எல்லாம் உரையாடும் போது சிலர் சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிட்டு அங்க பொருளாதார பிரச்சனைக்கா துபாய், கத்தார்னு போனவங்க சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போகும்போது பொண்டாட்டியில காதெல்லாம் நரைச்சிரும், வயசாயிருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் என்னிடம் பகிர்ந்திருக்காங்க. நான் உண்மையில இந்த பாட்டு உண்மையில நடக்கிற விஷயங்கள் எழுதினதுனால இந்த பாட்டை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் உள்ளத்தை தொடும். இப்ப அதை நீங்க கேட்டா நான் உங்களுக்கே இந்த பாட்டு எழுதின மாதிரி இருக்கும். நான் கேட்கும் போது எனக்கு கேட்ட மாதிரியே இருக்கு. நான் இந்த பாடலை எழுதினதுக்கு அப்புறமா ஒரு 100 தடவை கேட்டிருப்பேன். ஒவ்வொரு தடவை கேட்கும் போதும் என் கண்ணில இருந்து கண்ணீர் சொந்தாத நாளே இல்லை. அந்த அளவுக்கு ரிலேட்டட் ஆகுது. இப்ப இந்த பாடல் வெளியிட போகும்போது நான் எங்களோட ஊடகம் சார்ந்த சில நண்பர்களுக்கு, செலிபிரிட்டிமார் பலருக்கும் நான் இதை அனுப்பி வாழ்த்து செய்திகள் கேட்டிருந்தேன். அந்த பாடலை பார்த்த ஒவ்வொருத்தருமே கண் கலங்கினதாகவும் இதயத்தை தொடுறதாகவும் சொல்லி இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த பாடல்ல கற்பனை கிடையாது, மிகைப்படுத்தல் கிடையாது. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில நடக்கிற உள்ளதை உள்ளபடி அப்படியே சொல்லியிருக்கிறேன். நான் இதுல பாவிச்ச சில வசனங்கள் கூட நாங்க ஊர்ல நடைமுறையில பாவிக்கிற வசனங்கள் தான். எங்க அம்மாவோட அடிக்கடி பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்துல நாங்க போவாட்டு சொல்லுவாங்க, தூரத்து தண்ணி தாகத்துக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. அதை கூட நான் இந்த பாடல்ல சேர்த்திருக்கிறேன். இப்ப நான் இதை வந்து என்னோட விஷயங்களை போட வேண்டியது அப்படியே நான் மொத்தமாவே எழுதிட்டேன். ஆனால் இந்த பாடல் என்ன வந்து இப்ப வெளியிடுறதுக்கு 9 மாதம் நான் டைம் எடுத்திருக்கிறேன். ஆனால் பாடல் உருவானது வெறும் ஒரு சில மணி நேரம் மட்டுமே. ஐரோப்பிய நேரம் இரவு 12 மணி இருக்கும். நான் இந்த பாடல்ல எழுதுறதெல்லாம் எழுதிட்டேன். இப்ப எனக்கு சங்கீதத்துல மெட்டு கிடைக்காதனால எனக்கு தெரியாது எதை போடலாம், எதை சேர்க்கலாம், விடலாம்னு. அப்ப நான் எங்களோட இசையமைப்பாளர் ஷமீல் ஜே கிட்ட சொன்னேன், தம்பி நான் எழுதிட்டேன், இந்த ஐடியாவை மட்டும் நான் போட்டிருக்கேன் வந்து, இதுல தேவையான விஷயத்த நீங்க எடுத்துக்கங்க, நீங்க இசையமைக்கும் போது ஏதாவது மாற்றங்கள் செய்யணும்ல அதை நான் பண்ணி கொடுக்குறேன். சரி நான் பாக்குறேன் வச்சா நான் தூங்க போயிட்டேன். நான் தூங்கி காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கும் போது என்ன அண்ணன் பாட்டை ரெடி பண்ணிட்டேன், இதை பாருங்கன்னு சொல்லி அனுப்பியிருந்தார். ஆண்டவனே உனக்கு என் மேல் இறக்க கொஞ்சம் இல்லையா, தாயிறந்தும் போகலையே பாவி நானும் புள்ளையா. அவரோட திறமையை நான் அதுலதான் நான் விளங்கிக்கிட்டேன் வந்து. நான் எழுதினதுல ஒரு சொல் கூட விடுபடலைன்னு. நான் எழுதி கொடுத்த வசனத்தை எங்கேயுமே ஒரு கத்தரிக்கோலை எடுக்காம முழுக்க இந்த பாடலை பயன்படுத்தினார். எந்த ஒரு மாற்றமும் செய்யல. அவருடைய குரல்ல கேட்கும் பொழுது அவர் உருகி பாடியிருப்பார். அவர் இசையா இருக்கலாம், அவரோட குரலா இருக்கலாம், கேட்கும் போது உண்மையில எனக்கே மெய் செலுத்தது. எந்த ஒரு மாற்றமும் செய்யல. விடிய காலமா பாடல் வந்துருச்சு. அப்ப பாடல் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு அப்பதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. பாடல் வந்துருச்சு, இப்ப ஓடியோ நல்லா இருக்கு. நான் எதிர்பார்த்ததை விட ஷமீல் 100 மடங்கே நல்லாவே பண்ணிட்டார். நல்ல இசை, நல்ல குரல் வளம், அழகா பாடியிருந்தார் வந்து, இதயத்தை தொடுற மாதிரி இருக்கு.
இப்ப எனக்குள்ள ஒரு போராட்டம் என்னன்னு சொல்லி சொன்னா, இதை நான் எப்படி வீடியோ வடிவுல காட்ட போறேன். திரி படத்துல வைதிஸ் குலவரி பாட்டு வந்த நேரம் அது நல்ல பாடலோ கூடாத பாடலா இருந்தா கூட ஆடியோ ஒலி பயங்கரமா ஃபேமஸ் ஆனது. உலகம் முழுக்க பல வேர்ஷன் வந்தது, எல்லாம் வந்தது. இப்ப மக்களோட கற்பனையும் கூடி போச்சு. இது வீடியோ வடிவில் எப்படி வர முடியாது? அது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கூட அது அந்த நேரத்துல ஒரு பெரிய போராட்டமா இருந்த ஒரு விஷயம். என்னன்னா நிறைய பேர் வீடியோ பண்ணி பண்ணி போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒவ்வொருத்தரும் இந்த பாட்டு இப்படித்தான் வரும், இப்படித்தான் வரும். ஸ்டூடியோ விஷன் பயங்கர ஹிட். ஆனா படத்துல வீடியோல பார்க்கும்போது அது வீடியோ டோட்டலி ஃபிளப் ஆடியோக்கும் வீடியோக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருந்தது. அப்ப இந்த நேரத்துல எனக்குள்ள மனசுல ஓடின ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க ஆரம்ப காலத்துல இலங்கையில நான் இலங்கை வானொலி, அதுக்கு பிறகு யங் ஏசியா தொலைக்காட்சி, சுவர்ண ஒலி வானொலி, அதுக்கு பிறகு சக்தி டிவின்னு சொல்லி பல ஊடகங்கள்ல வேலை செஞ்சிருக்கிறேன். லண்டன்ல தீபம் டிவிலையும் கொஞ்ச நாள் வேலை செஞ்சு, நான் இப்ப கூட ஆர்டிவி தமிழ்னு சொந்தமா ஒரு சேனல் வச்சுட்டு இருக்கிறேன். அப்ப நாங்க ஒன்று பண்ணும் போது மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு கூட இருக்கும். அப்ப எதிர்பார்ப்பையும் நான் நீடேறு செய்யணும். ஆனால் உண்மையை சொல்லணும்னு சொன்னா, இன்னைக்கு இலங்கையில குறிப்பா யாழ்ப்பாண பகுதியில சில இளைஞர்களோட குறுந்திரைப்படங்களா இருக்கலாம், வீடியோ பாடல்களா இருக்கலாம், எங்களை விட அவங்க அருமையா செய்யறாங்க. அப்ப ஏன்னா அவங்க தொழில்நுட்ப ரீதியில எங்களை விட அட்வான்ஸ் ஆயிட்டாங்க. நாங்க 20-25 வருஷத்துக்கு முன்னால படைச்ச படைப்புகளோட ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது இன்னைக்கு வர படைப்புகள் தரத்துல உயரமா இருக்குது. சோ அந்த தரத்தோட நான் கொஞ்சமாவது ஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் டைம் எடுக்க வேண்டிய ஒரு நிலவரம் ஆவிடுச்சு. அப்ப அவரு பாடல ஒரு நாளையில பண்ணி கொடுத்தாரு. ஆற இதுல நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. நடிக்கிறதுக்கு இங்க நடிகர்கள் தெரியும், உங்களுக்கு தெரியும். நெதர்லாந்து பொறுத்தளவுல இங்க தமிழர்கள் மிகவும் குறைவா இருக்கிறதுனால, இப்ப லண்டன்ல மத்த நாடுகள் இருக்கிறாங்க, இங்க குறைவா இருக்கிறதுனால எனக்கு உண்மையில் ஆள் கிடைக்க இல்லை. ஆள் கிடைக்காத பட்சத்துல நான் யோசிச்சேன், ஓகே சரி நானே நடிச்சிருவோம் அப்படின்னு யோசிச்சேன். நான் பாடசாலை காலங்கள்ல கட்டபொம்மன், சோக்ரட்டிஸ் அப்படி பல நாடகங்களை நடிச்சிருக்கிறேன். இலங்கையில நான் 83ஆம் ஆண்டு கலவரம் சம்பந்தமாக நீரு பூத்த நெருப்பு அப்படின்னு சொல்லி ராம்ஜி இந்த ஒருத்தர் ஒரு திரைப்படம் எடுத்தார். படம் பெரிய அளவுல பேசப்படல, இருந்தாலும் அந்த படத்துல நான் தான் பிரதான கதாபாத்திரம் எடுத்து நடிச்சிருந்தேன். சோ அப்ப நான் நடிக்கலாம்னு சொல்லி முடிவெடுத்துட்டேன். இப்ப நான் நடிக்கிறதா இருந்தேன்னு சொன்னா, எனக்கு நல்ல ஒரு கேமராமேன், டைரக்டர் வேணும். என்னன்னா நான் கேமராக்கு முன்னாடி இருக்கும் பொழுது என்னால பின்னால் இருந்து யாரும் என்ன இயக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருந்தது. இருந்தாலும் பல போராட்டங்களுக்கு பிறகு நான் ஒரு மாதிரி எந்த காட்சிகள் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இலங்கையில இப்ப அந்த மனைவி கேரக்டர்ல நடிக்கிற கேர்ளை பத்தி சொல்லி ஆகணும். அவ பேர்லிஜா ஜெயராஜா இலங்கையில பல மாடலிங், அதே மாதிரி பாடல்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. நல்ல அனுபவசாலி, மிகவும் திறமைசாலி. ஒரு தடவை அவங்களோட பேசிட்டு இருக்கும்போது நான் இந்த ஆடியோவை கொடுத்தேன். அவக்கும் இந்த ஆடியோவை கேட்டதும் பாடல் ரொம்ப பிடிச்சு போச்சு. சரி அண்ணன் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா. நான் உண்மையிலே பாராட்டி ஆகணும். என்னன்னு சொன்னா, நான் டெலிபோன்ல தான் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன். பலிஜா நீங்க இந்த பாட்டுல இதுதான் சப்ஜெக்ட், இதுதான் பாட்டு, எனக்கு இந்த மாதிரி வந்தா நல்லா இருக்கும். ஒரு தடவைக்கு மேல பேசவே இல்லைன்னா 3 நாளையில அவ சொல்லி இருந்தா, நான் கொழும்புல இருக்கிறேன், இந்த பாடலை பொறுத்தளவு நான் யாழ்ப்பாணமா மட்டக்களப்புல போய் இந்த காட்சியில பதிவு செஞ்சா நல்லா இருக்கும், இந்த பாடலுக்கு பொருத்தமா இருக்கும், நான் அங்க போற நேரத்துல உங்களுக்கு பண்ணி அனுப்புறேன்னு சொல்லியிருந்தா. அதே மாதிரி பண்ணி அனுப்பியிருந்தானே, நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே பண்ணி அனுப்பியிருந்தேன். அவ அனுப்பின கிளிப்ஸ்லயும் நான் எந்த ஒரு மாற்றங்களும் செய்ய வேண்டிய தேவை ஏற்படல. ஆனா இந்த ப்ரொடக்ஷன் செய்யறதுல சில பிரச்சனைகள் இருந்தது. நான் மத்திய கிழக்க டார்கெட் பண்ணதுனால நாங்க சில காட்சிகள் அபுதாபியில பண்ண வேண்டியிருந்தது. நெதர்லாந்துல எடிட்டிங் செய்யும் போது நெதர்லாந்துல சில காட்சிகள் போதாம போன காரணத்தினால நாங்க மீண்டும் படப்பிடிப்புகள் செய்ய வேண்டியிருந்தது. நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். என்னன்னு சொன்னா, பாடல் தயாராவிருச்சு, வீடியோவும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எடிட்டிங்கை பொறுத்தவரை நான் யோசிச்சேன், ஓகே இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் எங்களை விட தொழில்நுட்பத்துறையில மிகவும் முன்னேறி இருக்கிறதுனால நான் எந்த முழு ஈடுபாடும் இல்லாம இன்னும் ஒரு எக்ஸ்பர்ட்டையும் இதுல நாங்க சேர்த்துக்கிட்டா இதுல தரத்தை இன்னும் கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி, நான் யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய ஒரு தம்பி, இந்த வயது தம்பி பிரியந்தன் அவரோட பேரு, அவரு என் நண்பர் மூலமா தொடர்பு கிடைச்சது. அவரோட பழைய வேலைகளை நான் பார்த்தது இல்லை. அப்ப நான் அவர்கிட்ட இந்த ஐடியாவை சொன்னதோட அவர் போஸ்டருக்கு எனக்கு ஐடியாவுன்னு சொன்னாரு. அவர் சொன்னாரு, அண்ணா நான் போஸ்டர் செய்யும் போது நீங்க இப்ப வெளிவந்திருக்க போஸ்டரை கூட நீங்க பார்க்கலாம், அதுல அந்த பெண் சாஞ்சுக்கிட்டு இருக்க பக்கம் முழுக்க பச்சையா இருக்கும், நான் சாஞ்சிட்டு இருக்க பக்கம் முழுக்க பாலைவனமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவா சொல்லும் போது எனக்கு விளங்கிடுச்சு, இவர் ஒரு கற்பனை திறன் மிக்க ஒரு இளைஞன், இவர் நல்லா செய்வார்னு சொல்லி நான் அவருக்கு முழு சுதந்திரமும் கொடுத்தேன். ஏன்னா நானும் ஊடகத்துறையில இருந்துதான் எனக்கு தெரியும், ஒரு கலைஞர்களுக்கு பல திறமைகள் இருக்கலாம், நாங்க அவங்களுக்கு கூடுதலா அழுத்தம் கொடுக்கும் போது அந்த படைப்பு சரியாக வராது, நாங்க அவங்களுக்கான சுதந்திரத்தையும் கொடுக்க வேணும். அப்ப நான் அவருக்கு முழு சுதந்திரத்தையும் கொடுத்தேன். தம்பி நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் உண்மையில ஒரு சவாலான விஷயம். ஏன்னா இயக்குனர் நான் இங்க இருக்கேன், நான் பக்கத்துல இல்ல. ஆரம்பத்துல நான் சொன்னேன், தம்பி நீங்க எடிட் பண்ணும்போது என்ன ஆன்லைன்ல கூப்பிடுங்க, நான் சொல்ல நீங்க செய்யுங்க. அவர் சொன்னா, இல்லன்னா நான் பண்ணி அனுப்புறேன், நீங்க மாற்றங்கள் இருந்தா சொல்லுங்க, நான் திரும்ப செஞ்சு கொடுக்குறேன். ஆனா எனக்கும் பெருசா மாற்ற வேண்டிய தேவைகள் ஏற்படல, அழகாவே செஞ்சு கொடுத்தார்.
பிரியந்தன் அவரோட பாட்டை மிகவும் அருமையா செஞ்சு கொடுத்தார். அதே நேரத்துல என்னோட இங்க நடிக்கும் போது பிரதான கதாபாத்திரம் ஏற்று நசீர் அப்படின்னு சொல்லி ஒரு யூரோப் தமிழன் சொல்லி அவர் வேற ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கார். அவர் நடிச்சிருந்தார். சின்ன கதாபாத்திரங்கள்ல விஜய் சுரேஷ் 2 பேர் நடிச்சிருந்தாங்க. நசீர் கூட உண்மையிலே அருமையாக நடிச்சிருந்தார். அவரோட காட்சி செய்யும் போது எனக்கு சில பிரச்சனைகள் கூட வந்ததான். என்னன்னு சொன்னா, சில இடத்துல அவர் ஓவரா அழ ஆரம்பிச்சிட்டார். நான் ஒரு இடத்துல கிண்டல் பண்ணிட்டு சொன்னேன், இவரு சிவாஜி கணேசன் மாதிரி ஓவர் ஆக்டிங்கா இருக்குது அப்படின்னு. அப்ப அந்த அம்மா இறந்த காட்சிகளை நாங்க பண்ணும் போது இவரு தேம்பி தேம்பி அழுகுறாரு. நான் ஒரு கட்டத்துல கேமராவை நிப்பாட்டிட்டு சொன்னேன், நசீர், இறந்திருக்கிறது உன் அம்மா இல்ல, என் அம்மா இறந்திருக்காங்க, கொஞ்சம் குறைச்சு அழுன்னு சொல்லி கூட இருந்தது. அதுக்கப்புறம் உண்மையில பார்த்துட்டு சொல்லி சொன்னா, உண்மையில அவர் நிஜமா அழுதுருக்காரு. ஏன்னா அந்த பாட்டை கேட்கும் போது அவரால் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவரோட நடிப்பு இல்ல, அது நேச்சுரலா வந்தது. அதே நேரத்துல நாங்க இந்த பாடல்ல நாங்க எதுவுமே மேக்கப் எதுவுமே பாவிக்கல, நேச்சுரலாவே எடுத்தோம். சாதாரணமா இருக்கணும் அப்படின்றதுக்காக கிளிசரன் எதுவுமே பாவிக்கல. உண்மையில எங்க 2 பேருக்கும் அந்த வரிகள் போகும்போது அழுக வந்தது. இங்க இந்திரன் மூவிஸ்ன்னு சொல்லி இந்திரன் அண்ணன் சில காட்சிகளை படம் எடுக்கிறதுக்கு உதவினார். சில காட்சிகள் மீளடிக்கும் போது என்னோட 15 வயது மகள் ஜைனா முகமது நிறைய காட்சிகளை படம் எடுத்து கொடுத்தாங்க. அதே மாதிரி துபாயில இருந்த காட்சிகளை இந்தியாவை சேர்ந்த ஒரு நண்பர் மதார்கான் பாஷான்ற ஒரு கேமரா பண்ணி கொடுத்தார். இலங்கையில அந்த பேலிச்சா ஜெயராஜா நடிச்ச அந்த பெண் வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் அவங்களோட ஒரு நண்பி எடுத்திருந்தாங்க. அவங்க கூட அருமையா அந்த காட்சிகள் எல்லாம் அமைச்சு கொடுத்திருந்தாங்க. இது ஒரு என்ன பொறுத்தவரை எல்லாருமா சேர்ந்து இணைந்த ஒரு பாடல் தான். ஆனால் இதுல வெற்றியை நான் ஒரு 80% இந்த வரிகள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. இருந்தா கூட இதன் வெற்றியை நான் தம்பி இசையமைப்பாளர் பாடல் ஷமீலுக்கு தான் சமர்ப்பிக்கிறேன். அவர் திருகோணமலையை சேர்ந்தவர், கண்டியில திருமணம் பண்ணியிருக்காரு, நீண்ட நாள் நண்பர். இந்த பாடல் அவருக்கு ஒரு வெற்றி பாடல் அமையணும்ன்றதான் என்னோட ஆசை. நீங்கள் கூறுவது போலவே, அதாவது ஒரு பாடலை எழுதி இசையமைத்ததன் பின் அந்த பாடல் நாங்கள் கேட்கும்போது சலிப்படையவில்லை என்று சொன்னால் அந்த பாடல் நிச்சயமாக மக்களை சென்றடையும் என்பதே உண்மையான விடயம். அதுபோன்று நீங்கள் கூறு எந்தளவு விடயங்களையும் பார்க்கும்போது உண்மையிலேயே இது அனைத்து தமிழர்களின் வலியை காவி செல்கின்ற ஒரு தளமாகும். அது மட்டுமல்லாமல் புலம்பெயர் நாடுகளில் வேலை செய்ய சேர்ந்தவர்களின் வலிகளை முழுமையாகவே தமிழர்கள் மட்டுமன்று அல்லாது முழுமையாக வரியை தாங்கி செல்கின்ற ஒரு பாடலாகவும் இருக்க போகின்றது என்பதால் நீங்கள் கூறுகின்ற விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் 2 நாட்களில் வெளியாக இருக்கின்றது இசை தேடும் பறவைகள் பாடல். அம்மா இறந்துட்டாங்களாம். ஆண்டவனே, உனக்கு என் மேல் இறக்க கொஞ்சம் இல்லையா? தாயிறந்தும் போகலையே, பாவி நானோ புள்ளையா? அந்த பாடல் பற்றிய கண்ணோட்டம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய இந்த ஆக்கத்தின் மூலம் உங்களுக்கு மனநிறைவை ஏற்படுத்திய விடயங்களையும் சொல்லியிருந்தீர்கள். இதில் மனநிறைவு இல்லாமலுக்கு ஏற்பட்டுள்ள விடயங்கள் ஏதாவது இருந்திருந்தது? இந்த அனுபவத்தை வச்சு நான் சொல்றதா இருந்தேன்னு சொன்னா, இலங்கையில படமாக்கப்பட்ட காட்சிகள் எனக்கு 100% திருப்தியை கொடுத்தது. இத காட்சியில பார்க்கும்போது சில காட்சிகள் இங்க எடுத்த காட்சிகள்ல இன்னும் கொஞ்சம் சிறப்பா செஞ்சிருக்கலாம்ன்றது என்னோட எண்ணம். வேற நடிகர் ஒன்று கிடைச்சிருந்து நான் இயக்கி இருந்தேன்னு சொல்லி சொன்னா எனக்கு கேமராவை முன்னாடி இருந்து பார்க்கலாம், அதை நான் இன்னும் சிறப்பாக கூட பண்ணியிருக்கலாம். நான் கேமராக்கு முன்னாடி இருந்ததுனால சில விஷயங்கள் மொனிட்டரை பார்க்கக்கூடிய வசதிகள் எனக்கு இருக்க இல்லை. அதே நேரத்துல உங்களுக்கு தெரியும், ஐரோப்பாவோட காலநிலை ஒரே ஸ்னோவும் மலையும் அப்படி இப்படி கொட்டிக்கிட்டு இருக்கும். இதை நான் சில காட்சிகள் இங்க எடுத்த காட்சிகளை நான் துபாயில காட்டுற மாதிரி மெச் பண்ண வேண்டிய சில பிரச்சனைகள் வந்ததுனால எடிட் பண்ணும் போது மீண்டும் மீண்டும் பாவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தது. இந்த பாடலோட டியூரேஷன் கூட 7 நிமிடங்களுக்கு மேல வந்திருக்கு. அதைத்தான் நான் குறையா நினைக்கிறேன் ஒழிய, பாடல்ல இசையையும் பாடல் வரிகளும் நடிச்சவங்களும் எனக்கு ஒத்துழைப்பு வழங்கினாலும் எந்த வகையிலையும் குறை சொல்ல முடியாது. அதே நேரத்துல நான் எங்கட ஐரோப்பால இருக்கிற கலைஞர்கள்ட்ட, நீங்க STS தமிழ் தொலைக்காட்சி ஐரோப்பால மிகவும் பிரபலமா இருக்கிறதுனால இதுல எல்லாரும் பார்ப்பாங்கன்ற காரணத்துல நான் ஐரோப்பாவில் இருக்கிற கலைஞர்கள் சொல்றேன், எங்களுக்குள்ளுக்கு ஒரு யூனியன் வேணும். இப்ப இலங்கை எடுத்துக்கணும்னு சொன்னா இலங்கை பத்திரிகையாளர் சங்கம் இருக்குது. அதே நேரத்துல முஸ்லிம் மீடியா ஃபோரம், அந்த மாதிரி இயக்க ரீதியா எல்லாருமா இணைஞ்சு இயங்குறாங்க. ஆனா இங்க நாங்க இப்ப நீங்க ஜெர்மன்ல STS பண்ணிட்டு இருக்கிறீங்க, நான் நெதர்லாந்து RTV தமிழ் செய்றேன், பிரான்ஸ்ல அந்த மாதிரி பல ஊடகங்கள் இருக்கு, சுவிட்சர்லாந்துல இருக்கு. எங்களுக்குள்ள ஒரு இணைப்பு நாங்க ஏற்படுத்துறோம். இந்த மாதிரி நல்ல படைப்புகளை கொடுக்கும் போது நீங்க ஏதாவது செய்யும் போது உங்களுக்கு நாங்கள் உதவியாகும், நாங்கள் எதுவும் செய்யும் போது எங்களுக்கு நீங்கள் உதவியா இருக்கக்கூடிய மாதிரி இப்படி ஒரு உறவு பாலத்தை அமைச்சிட்டோம்னு சொல்லி சொன்னா எங்களோட படைப்புல இந்தியா தரத்துக்கு எந்த வகையிலையும் குறைவில்லாம பண்ணலாம். என்னன்னு சொன்னா, அண்மை காலமா சில இலங்கை கலைஞர்கள் இந்தியால போய் பண்ணும் போது அவங்களோட பேர் வெளியில வருது, ஆனா அவங்க இலங்கையில பண்ணும் போது கூட அவங்களோட பேர் வெளி வரல. உதாரணமா சொல்றேன்னு சொன்னா,
இப்ப தென்னிந்தியால சரிகமா ப்ரோக்ராம்ல மதுரையை சேர்ந்த ஒரு தம்பி பாடிக்கிட்டு இருக்காரு, அருமையா பாடிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் வந்து ஸ்ரீலங்கால சக்தி சூப்பர் ஸ்டார் என்ற நிகழ்ச்சியில பாடி பரிசிலையும் வென்ற ஒரு இளைஞர். ஊடகத்துல இருக்கிற எனக்கே அவரை தெரியாது, அவர் சரிகமாக்கு போகும் வரைக்கும். அது மாதிரி நம்மட கில்மிஷாவை பத்தி சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அந்த இலங்கையை விட்டு இந்தியாவுக்கு போனா மட்டும்தான் அவங்களோட பேர் வெளியில வருதே ஒழிய, அவங்க அந்த இலங்கை உள்ளுக்கு மட்டும் இருக்கும்போது அவங்களோட பேரிய வந்து வெளி உலகு தெரிய மாட்டேங்குது. அதே நேரத்துல நாங்க இன்னும் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும்னா, இப்ப இலங்கையை பொறுத்தளவுல முழு நேரமாக கலைத்துறையில ஈடுபடுற யாருமே வசதி வாய்ப்பா இருக்கிறத நான் அப்பவும் பார்க்கல, இப்ப கூட பார்க்கல. என்னன்னு சொன்னா எங்கடவங்களுக்கு வந்து இந்தியா மோகம் கொண்டு வந்துருச்சு. எங்கட ஈழக்கலைஞர்களை விட இந்தியால இருந்து ஒரு பாடகரையோ நடிகரையோ வச்சு ஒரு விஷயங்கள் பண்ணும் போது அது எடுப்படுது. இப்ப ஐரோப்பாவை எடுத்தா கூட மியூசிக்கல் ஷோவோ இல்ல ஒரு ப்ரோக்ராமோ ஒரு கலை நிகழ்ச்சியோ பண்ணும் போது இந்தியால இருக்க கலைஞர்களை தான் கூப்பிடுறாங்க. நான் கூப்பிட வேணாம் அப்படின்னு நான் சொல்ல இல்லை, அப்படி பழகிட்டாங்க, அதுக்கு அடிமையா எடிக்ட் ஆகிட்டாங்க. இப்படி ஏதாவது ஒரு இவெண்ட்கள் பண்ணும் பொழுது கட்டாயம் ஒரு 50% எங்கட கலைஞர்களுக்கு நாங்க அதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா ஒரு கலைஞரை பொறுத்தளவுல திறமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேருக்கு திறமை இருக்குது. ஆனா அந்த கலைஞருக்கு வந்து அந்த திறமைக்கான ஒரு மேடை களம் ஒன்று கிடைக்கணும். அந்த களத்தை நாங்க உருவாக்குறதா இருந்தாலும் சொன்னா எங்கட கலைஞர்களுக்கு ஒத்துமை வர வேணும். எங்கட ஊடகங்களுக்கு ஒரு ஒருமைப்பாடு, எல்லாருமா இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை நாங்க அமுல்படுத்துவோம்னு சொல்லி சொன்னா அது நாங்க இருக்கிறோம் இல்லையோ எதிர்காலத்துல வர எங்கட சந்ததிகளுக்காவது உண்மையிலேயே வந்து அது பிரயோசனமா இருக்கு. நீங்கள் சொல்கின்ற விடயத்தை நாங்கள் பல ஆண்டுகளுக்கு முன் இந்த தொலைக்காட்சி துவங்குவதற்கு முன்னமே பலரோடு பேசியிருக்கின்றோம். ஒவ்வொரு நாட்டிலும் இருந்து ஒரு 3 மணத்தியால் நிகழ்ச்சியை செய்வோமாக இருந்தால் ஒரு ஜனரஞ்சகமாக இந்த தொலைக்காட்சிகள் தமிழர்களுக்கான தனித்துவத்தோடு தொலைக்காட்சி இயங்கும் என்பதில் நாங்கள் முயற்சி செய்திருந்தோம். ஆனால் அது மற்றவர்கள் இணைந்து வருவதற்கான தளமாக இல்லை. அந்தந்த நாட்டில் செய்பவர்கள் அந்தந்த நேரத்திலே அந்தந்த நாட்டின் தொலைக்காட்சியின் லோகோவை போட்டு கூட செய்யலாம் என்று பேசியிருந்தோம், பல பேரோடு கலைத்திருந்தோம். நீங்கள் எதிர்பார்ப்பது போல் நாங்களும் எதிர்பார்த்திருக்கின்றோம் என்பதுதான் உண்மையான விடை. இந்த விடயங்களை பற்றி நாங்கள் கலைஞர்களாக இன்னும் ஒரு முறையை சிறப்பாக பேசிக்கொள்வோம். உங்களை பெரிய ஒரு சிறப்பான பதிவும் உள்ளது. நீங்கள் கலைஞர் சங்கத்தில் இணைந்து அதை பற்றி பேசிக்கொள்ளலாம் என்று இந்த பாடலை பற்றி ஒரு விடயத்தை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இந்த பாடலை வந்து நீங்கள் தயாரிக்கும் அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியான சிக்கலும் ஏற்பட்டிருக்கும் என்று நினைக்கின்றது. அது பண்ண இசையமைப்பாளர் அதே மாதிரி எடிட்டர் எங்களுக்கு நிறைய இடங்களுக்கு போக வேண்டிய வந்து பெரிய ஒரு பொருளாதாரம் வந்து நான் இந்த பாடல பெருசா எதுவுமே எதிர்பார்க்கல. எனக்கு உண்மையில ஒரு ஆத்ம திருப்தியா இருந்தது. எனக்கு ஒரு கலைஞருக்கு வந்து காசை விட முக்கியம் வந்து அவனோட படைப்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி 4 பேர் பாராட்டும் பொழுதுதான். ஏன்னா அது கூட நான் கூட சில விஷயங்களை மனவேதனைப்பட்டிருக்கேன். என்னன்னு சொன்னா நான் என்னோட யூடியூப் சேனல் கூட நான் RTV தமிழ் பண்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா நான் இவ்வளவு நாளா ஊடகத்துல இருந்தேன். இங்க வந்த பிறகு எனக்கு அதுக்கான ஒரு இது கிடைக்கல. எனக்கு உண்மையில ஒரு நல்ல மேடோ இங்க ஐரோப்பா வந்த பிறகு கிடைக்கல. நான் பெரிய ஷோ எதுவுமே பண்ணதில்லை, சாதாரண. அதுக்கு பிறகு நான் இது ஒரு ஆத்ம திருப்திக்காக தான் அந்த சேனலை கூட நான் பண்ணிட்டு இருக்கேன். சிலவங்க நினைக்கலாம் நாங்க யூடியூப்ல சம்பாதிக்கிறோம், பேஸ்புக்ல சம்பாதிக்கிறோம், எந்த கையால தான் நான் செலவு பண்ணிட்டு இருக்கிறேன் ஒழிய எதுவுமே கிடைக்கல. ஆனா அதுக்கு மனவேதனையான விஷயம் என்னன்னு சொன்னா எங்கட மக்களுக்கும் அப்படி ஒன்று இருக்கு. எங்கட நிகழ்ச்சியில வந்து சில பேரை பார்ப்பாங்க, யாருமே இந்த சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, லைக் பண்ண மாட்டாங்க, பார்த்துட்டு போயிடுவாங்க. இந்தியால அப்படி இல்லை. இந்தியால ஏதாவது பண்ணாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. வெளியிட்ட கூட சில நண்பர்கள் கேட்பாங்க, சில கிழமைக்கே 10 ப்ரோக்ராம் 20 ப்ரோக்ராம் செய்யறாங்க, ஏன் நீங்க விட்டு விட்டு செய்றீங்க? என்ன பொறுத்தளவுல வந்து நான் சொல்றது வந்து எனக்கு குவான்டிட்டி முக்கியம் இல்ல, குவாலிட்டி தான் முக்கியம். நாங்க ஏதாவது செய்யும் போது அந்த நிகழ்ச்சி தரமானதாகவும் எங்க சமூகத்துக்கு ஒரு பிரயோசனமானதாகவும் இருக்க வேண்டும்ன்றதான் இந்த நோக்கமா இருக்கு ஒழிய இதன் மூலமா நாங்க பிரபலியம் அடையணுமோ இல்ல வேற விஷயங்கள் எடுக்கணுமோ அப்படின்னு சொல்லி. இப்ப சில வேளை நான் ஒரு பரிச்சாத்த முயற்சி சில வேளை போட்டு பார்ப்பேன். எங்க மக்களுக்கு நான் பார்த்து இருக்கிறது ஏதாவது ஒரு நடிகையை பத்தியான ஒரு கிசுவோ இல்லாட்டி இன்னும் ஒருத்தர் அந்தரங்கமோ இல்லாட்டி இன்னும் ஒருத்தர் பிரச்சனை சம்பந்தமான விஷயங்களை போட்டோன்னு சொன்னா அது வந்து உண்மையில வைரல் ஆகும், நிறைய வியூஸ் வரும், நிறைய ஷேர் போகும். ஆனா நான் உண்மையிலேயே வந்து ஏதாவது திட்டமிட்டு எங்கட சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யணும் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் செய்யணும் போது அது வந்து மக்களை சென்றடைவது குறைவு. அது மக்கள்ல பிள்ளையா எங்கட பிள்ளையான்னு எனக்கு உண்மையில இன்றைக்கு வரைக்கும் உணர முடியாத ஒரு மனக்குறை கொண்டு இருந்துகிட்டே இருக்கு. இல்ல, அது நீங்கள் கூறியது போல முன்பு இதற்கு முன் நீங்கள் கதைக்கும் போது கூறியது போல இந்திய மோகம் அதுதான் முக்கியமான காரணம். நாங்களும் 8 ஆண்டுகளாக செய்கின்றோம், 1000க்கும் மேற்பட்ட காணொலிகளை பதிவு இருக்கின்றோம். நியாயமாக பேர் வந்து பார்க்கின்றார்கள், ஆனால் சப்ஸ்கிரைப் செய்ய கிடையாது. இது பொருளாதார நோக்குக்காக நாங்கள் செய்யவில்லை, நீங்களும் செய்யவில்லை. உண்மையிலேயே எங்களுடைய மக்கள் பார்க்கின்றவர்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் எங்களுடைய கலைஞர்களுக்கு சப்ஸ்கிரைப் எனக்கு எங்களது எஸ்டிஎஸ் மட்டுமல்ல அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் அவர்கள் இந்த கலையை சிறப்பாக தமிழரின் கலைகளை கொண்டு படைத்து செல்வதற்கு ஒரு தளமாகவும் அமையும். அதற்கான ஒரு ஊன்றுதலை இந்த பார்ப்பவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆதங்கமும். ஆனால் நீங்கள் கூறுவது போல அவர்கள் இந்திய முகத்தில் தான் இருக்கின்றார்கள் என்பது முழுமையான விடயம். அதில் நாங்கள் பல விடயங்களை பேசலாம். இன்று இந்த
உங்களுடைய பாடல் பற்றி பேசுகின்றபடியால் நாங்கள் அதை தொடாமலுக்கு நிச்சயமாக இது பற்றி நாங்கள் கலைத்துக் கொள்வோம். இந்த கலைஞர்கள் விடயங்கள் பற்றி நிச்சயமாக வெளிப்புறத்துக்கு கொண்டு வர வேண்டிய இத்தனை விடயங்கள் இருக்கின்றது. இந்த பக்கத்தை நீங்கள் பார்க்கும்போது இப்பொழுது இந்த பாடல் உருவாக்கிவிட்டீர்கள். இந்த பாடல் பல கஷ்டத்தின் மத்தியில் உருவாக்கி இருக்கின்றீர்கள். அது மட்டுமில்ல இந்த பாடல் மிக வலிய சுமந்த பல விடயங்களை தாங்கி வருகின்ற புலம்பெயர் நிலைப்பாடும் புலம்பெயர் நிலையில் இருந்து கொண்டு வாழ்வியலை தாயகத்தில் இருப்போரை பற்றிய சிந்தனையையும் வழிகளையும் என்று பலதையும் கொண்டு வந்த இந்த பாடலை நீங்கள் வெளியிடும் போது இப்பொழுது நீங்கள் என்னத்தை எங்களுடைய மக்களுக்கு சொல்ல விரும்புகின்றீர்கள்? முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா, இந்த பாடல் நாங்க கிட்டத்தட்ட ஒரு குழந்தை பெத்தமாறு 9 மாசத்துக்கு மேல் எடுத்திருக்கிறோம். அதுக்கான காரணத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த பாடல் தரமா வரணும், வெளியாகும் போது எந்த குறையும் யாரும் பார்த்து சொல்லிடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காகத்தான் நான் இவ்வளவு கால தாமதமாக்கிறதுக்கான காரணம் இந்த பாடல் எதிர்வரும் சனிக்கிழமை 6ஆம் தேதி RTV தமிழ் நெதர்லாந்து அப்படின்ற என்னோட யூடியூப் சேனல் நான் முதல் தடவையா பகிர்றேன். மக்களுக்கான பாடல், உங்களுக்கான பாடல். கேட்கிற ஒவ்வொருத்தரும் உங்களோட வாழ்க்கையில நடந்த விஷயங்களை நீங்க உணர்வீங்க, கட்டாயம் உணர்வீங்க. நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, குறிப்பா நான் STS தமிழ் டிவி ரசிகர்கள்ட்ட கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த பாடலை பார்த்துட்டு தயவு செஞ்சு இதெல்லாம் நிறைய பேரோட உழைப்பு இருக்குது. நல்ல நிகழ்ச்சிகள் வரும்போது சிலவங்க நாங்க யூடியூப்ல கூட டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணிடுவாங்க. அப்ப எவ்வளவு பேர் பார்த்தாங்க, எவ்வளவு பேரை சென்றடைஞ்சது என்ற விவரம் கூட எங்களுக்கு தெரியாத ஒரு அதிருப்தியில போக வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும். அதனால தயவு செஞ்சு யாரும் இதை தர இறக்கம் செஞ்சு டவுன்லோட் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க, எது குறைகள் நிறைகள் இருந்தா சொல்லுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேரை போய் சென்றடைய வைங்க. இந்த பாடல் வெற்றி பெறமா இருந்தா இதை மாதிரி நல்ல கலைத்துவமான படைப்புகளை தொடர்ந்தும் வழங்குறதுக்கு நாங்களும் தயாரா இருக்கிறோம். அதே மாதிரி இப்ப STS தமிழ் டிவியோட நிகழ்ச்சிகள் பலதை நான் இப்ப பார்த்திருக்கேன். அவங்களும் ஆக்கப்பூர்வமான பெருமையான பல நிகழ்ச்சிகளை படைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் எங்களுக்கு ஒரு உறவு பாலம் ஒன்று அமைஞ்சிருக்குது. இப்ப எங்க பிரான்ஸ்ல உள்ள இந்திரன் அண்ணா கூட தான் எனக்கு இதேவராச அண்ணன் அறிமுகப்படுத்தி வச்சார். அவரும் ஒரு நல்ல பல்துறை விற்பனர், பல்துறை கலைஞர். இப்ப நாங்க எல்லாரும் இணைஞ்சு இருக்கிறதுனால நாங்க எதிர்காலத்துல நாங்க எல்லாருமா இணைஞ்சு இதை மாதிரி தரமான படைப்புகளை வழங்கும் போது இதை விட அற்புதமான படைப்புகள் வரலாம். அதுல முடிஞ்ச அளவுக்கு இந்த பாடல் வெளியானதுக்கு பிறகு நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சமூக வலைத்தளங்கள்ல இதை பத்தி ஷேர் பண்ணுங்க, இதை பத்தி பேசுங்க. இந்த பாடலை வெற்றி அடைய வைக்கிறது மூலமா எதிர்காலத்தில் இதை மாதிரி நல்ல படைப்புகளை வர்றதுக்கு காரணமாக இருக்கும் என்று அன்பாய் கேட்டுக்கிறேன். வருகின்ற 6ஆம் தேதி வெளிவர இருக்கின்றது இதை தேடும் பறவைகள் என்ற இந்த பாடல் கவிஞர் நியாஸ் முகமட் அவர்கள் எழுதி அவரை தயாரித்து அந்த பாடலை அவரை நடித்திருக்கின்றார். இயக்கத்தை கூட அவர் செய்திருக்கின்றார். உண்மையிலேயே அவருடைய அந்த பேசுபொருள்கள் நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. எடுத்துக்கொண்ட விடயமும் அவர் முன்னெடுத்த விடயமும் சிறப்பாக இருக்கின்றது. உண்மையிலேயே ஈழத்தமிழர்களின் படைப்புகளுக்கு ஈழத்தமிழர்களாகிய அனைவரும் ஒரு அங்கீகாரத்தை வழங்குகின்ற பட்சத்தில் ஈழத்தமிழர்களிடம் ஆளுமை இல்லை என்பதில்லை. அதற்கு யார் களம் கொடுப்பது என்பதுதான் இன்றைய சூழ்நிலையில் இருக்கின்ற சிக்கல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தாயகத்தில் இருந்து வருகின்ற பாடல்கள், கனடாவில் இருந்து வருகின்ற பாடல்கள், லண்டனில் இருந்து வருகின்ற பாடல்கள் அனைத்தையும் பார்க்கும்போது இந்திய பாடலுக்கு நிகராக தயாரித்து வருகின்றார்கள். எல்லா கலைஞர்களுக்கும் நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். எமது கலையையும் எமது மண்ணையும் நாங்கள் காக்க வேண்டும். எமது கலைஞர்களை நாங்கள் காப்பதன் மூலம் கலை மூலமே கலைக்கான தாகம், தாயக மண்ணுக்கான சிறப்பு, எங்களுடைய வரலாற்றுக்கான பதிவு அனைத்தும் வருகின்றது என்பது உண்மையான விடயம். அந்த வகையிலே இந்த இறை தேடும் பறவைகள் வருகின்ற 6ஆம் தேதி வெளிவருகின்றது. அதை நீங்கள் அனைவரும் பார்த்து அவர் கூறியது போல அதற்கான கருத்துக்களை எழுதி அவருடைய ஆக்கத்துக்கு நீங்கள் ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்று STS தமிழ் சார்பிலும் கேட்டுக்கொள்கின்றோம். நிறைவாக நீங்கள் கூறிய விடயம் என்னவாக இருக்க போகின்றது? இந்த வாய்ப்பை நீங்க எனக்கு வழங்கி இங்க ஐரோப்பால இருக்கிற தமிழ் மக்கள் நிறைய பேர் பார்க்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி இருக்கு. உங்களோட தொலைக்காட்சியில உங்களோட சார்பாக எனக்கு இந்த ஆதரவு வழங்கியது முதற்கண் உங்களுக்கும் உங்களோட நிர்வாகத்தினருக்கும் நான் மனசார நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். உண்மையிலே இந்திரன் அண்ணா கூட நான் இந்த இடத்துல நன்றி சொல்லி ஆகணும். அவரும் ஒரு சகோதரர் போல எனக்கு தொடர்பு இல்லாம இருந்த பலரையும் தொடர்பு ஏற்படுத்தி இந்த பாடல் எப்படியாவது வெற்றி பெற வைக்கணும்னு சொல்லி நிறைய உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இந்த பாடல் உண்மையில நான் ஆரம்பத்துல இந்த பாடல்ல போடும்போது போட்டேன் ரியாஸின் வரிகள்னு போடல, ரியாஸின் வலிகள் அப்படின்னு சொல்லித்தான் போட்டிருக்கிறேன். இப்ப நாளைக்கு பாடல் வெளியாகிறதுனால நான் வரிகளை கூட மக்களுக்கு சொல்லலாம். இது கவிதையும் இல்லை, கற்பனையும் இல்லை, உங்களோட வாழ்க்கையை பத்தி தான் எழுதியிருக்கேன். பாடலை இறை தேடும் பறவைகள் ஏன் போட்டுன்னு சொன்னா, ஒரு பறவை வந்தது. நாங்க யூரோப்ல இருக்கும்போது நிறைய இலங்கையை விட அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா வின்டர் காலத்துல பறவைகள் எல்லாம் வேற நாடுகளுக்கு போயிடும். அது மாதிரி பறவைகள் உணவுக்காக வேண்டி
பறந்து சொல்லுது அதுல குழந்தைகளுக்காகவோ மற்றதுக்கோ கொடுக்கறதுக்காக வேண்டி. அத மாதிரிதான் இந்த வெளிநாட்டுக்கு போற ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட மனைவியை பிரிஞ்சு, தாய் தந்தையை பிரிஞ்சு, குடும்பத்தை பிரிஞ்சு வெளிநாட்டுக்கு போறாங்க. அவங்களும் சமூகத்துல கௌரவமா இருக்க வேணும், அவங்களுக்கான தேவைகளை எல்லாம் அடிப்படை தேவை எல்லாம் செய்யறதுக்கு நாங்க வெளிநாட்டுக்கு போனாத்தான் உதவியா இருக்கும்னு போய் அவங்க வரும்போதோ இல்ல அங்கிருந்து அவங்க ஒரு சாக்லேட்டையோ பார்சலையோ யார்ட்டையோ கொடுத்து அனுப்பும் போது நீங்க சந்தோஷப்படுவீங்க. ஆனா அங்க அவங்க என்ன கஷ்டப்பட்டு இருக்காங்க, நேரத்துக்கு சாப்பிடுறாங்களா, நேரத்துக்கு தூங்குறாங்களா, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கிறேன்னு நிறைய பேர் உணர தவறுறாங்க. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க பாலைவனம்ன்றது பஞ்சு மெத்தன், அப்படி ஒரு வரி கூட வருது. நான் இதுல எழுதிக்கேன், பாலைவனம் ஒன்றும் பஞ்சு மெத்தை இல்லையேன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வரிகளை உணர்ந்தீங்கன்னா விளங்கும். இந்த பாடல் இப்படித்தான் வருது. இறை தேடும் பறவைகளாய் கடல் தாண்டி பறந்தோமே, இன்ப துன்பம் எல்லாமே தனியாவே உணர்ந்தோமே, தலை வைக்க தாய்மடி இல்லை, தோல் சாய தோழனும் இல்லை, பாலைவனம் ஒன்றும் இங்கே பஞ்சுமெத்த இல்லையே, சொந்தங்கள் சொகுசாய் வாழ்ந்திடத்தானே கொதிக்கும் வெயிலில் உழைக்கின்றோம், கடன்களை நினைத்து கவலையை மறைத்து வியர்வையில் கண்ணீரை துடைக்கின்றோம். வேர்க்கும் போது கண்ணீர் தெரியாது. தந்தைகள் செய்த தியாகங்களை இங்கு வந்த பின் தானே உணர்கின்றோம், அரை வயிற்றுக்கு உணவு 1000 கனவு தேடலில் இளமையை தொலைக்கின்றோம். இதுதான் முதல் பந்தியில வரும். அதுக்கு பிறகு பெண் ஜாதியை பத்தி வரும்போது எழுதியிருந்தது வந்து, காத்திருந்த பொஞ்சாதி ஆசைகளை கோத்தாலே, சேர்த்த அந்த ஆசைகளை சேலைக்குள்ள மறைச்சாலே, காசு தேடி போகையில காது மூடி நரைச்சாலே, தாகத்தையும் மோகத்தையும் குழி தோண்டி புதைச்சாலே, வாழ்வதற்கு ஆசைப்பட்டு வாக்கப்பட்ட பொம்பல, வேதனையும் சோதனையும் வேறதும் மிஞ்சல அப்படின்னு எழுதியிருப்பேன். அதுக்கப்புறமா வரக்கூடிய விஷயம் வந்து உண்மையில நீங்க ட்ரெய்லர்ல கூட பார்த்திருப்பீங்க, முன்னோட்டத்துல கூட பார்த்திருப்பீங்க. மத்திய கிழக்கில் உள்ளவங்க வெள்ளிக்கிழமை தான் உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு இருக்கும்போது அவரோட நண்பர் தொலைபேசிக்கு ஊர்ல இருந்து கோல் வருது, அம்மா இறந்துட்டாங்க. அவர் சாப்பிட்டு இருக்கும்போது இவர் வந்து சொல்லுவார் வந்து, அம்மா இறந்துட்டாங்கன்னு கோல் வந்திருக்கு. அந்த இடத்துல ஒரு தான் இந்த மாதிரி வரி வருது. தூரத்துல தண்ணி இருந்தா தாகத்துக்கு உதவாது, நாட்டை விட்டு நாம இருந்தா நல்லது கெட்டது கிடையாது, ஊருக்கு நான் திரும்பையில கொஞ்சம் புள்ள பிறந்திருக்கும், சொந்தத்துல எத்தனையோ பெருசுகளும் இறந்திருக்கும், ஆண்டவனே உனக்கு என் மேல் இரக்கம் கொஞ்சம் இல்லையா, தாயிறந்தும் போகலையே பாவி நானும் புள்ளையா அப்படின்னா என்ன பார்த்தே பாடின மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையும் மனுதான் வந்து. ஆனா இந்த வரிகளை கேட்கும் போது நான் கேட்டா அது எனக்கு பாடின மாதிரி இருக்கும். வெளிநாட்டுல நீங்க உங்களோட புருஷனை வெளிநாட்டுல அனுப்பி நீங்க ஊர்ல இருப்பீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கும் கட்டாயம் ரிலேட்டட் ஆகும். அதே மாதிரி பிள்ளை குட்டிய பொஞ்சாதிய குடும்பத்தை பிரிஞ்சு வெளிநாட்டுல மத்திய கிழக்கு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது ரிலேட்டட் ஆகும். வந்து எல்லாரும் ஒத்து போகும் உங்களோட வாழ்க்கையில் நடந்த மாதிரி கட்டாயமா இந்த பாடல் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதுல குறைநிறைகள் இருந்தா கூட நிச்சயமா நீங்க சொல்லுங்க. குறையில சொல்லத்தான் வேணும், எனக்கு நிறைய சொல்றதை விட குறைய சொல்றது எனக்கும் பிடிக்கும் என்னன்னு சொன்னா அப்பதான் எங்களுக்கும் எங்களை திருத்திக் கொள்றதுக்கான ஒரு சந்தர்ப்பமா கூட அமையும். சோ எல்லாரும் பாடல்களை கேட்டுட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து இதுல குறைநிறைகள் இருந்தா சொல்லுங்க. உங்களுக்கு பாடல் பிடிச்சிருந்தேன்னு சொன்னா முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி இந்த பாடலை வெற்றி பெற செய்யுங்க. இத மாதிரி ஏராளமான பல படைப்புகள், குறுந்திரைப்படங்கள், பல விஷயங்களும் எதிர்காலத்திலையும் வரும். எங்களோட ஈழத்து மக்களுடைய பல பிரச்சனைகளும் பேசப்பட வேண்டிய பிரச்சனைகள் இருக்குது. இப்ப நாங்க குறிப்பா சொல்ல போனோம்னு சொல்லி சொன்னா இந்த சினிமா, கலை, தொலைக்காட்சி எல்லாம் பொறுத்தளவுல சில விஷயங்களை வந்து நாங்க மிகவும் இலகுவாக மக்களை சென்று அடைய வைக்கலாம். இப்ப சாதாரணமா நீங்க ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு படிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க இன்னைக்கு படிச்சது சில வேளை நாளைக்கு உங்களுக்கு மறந்து போயிடும். அதை நீங்க ஒலி வடிவாகவோ நீங்க அதாவது வானொலி மூலமாகவோ தொலைக்காட்சியோ வந்து நீங்க பாக்குற விஷயங்கள் உள்ளத்துல பதிகிறது கூட. இப்ப உதாரணமா சொல்றேன்னு சொன்னா நீங்க 5 வயசுல பார்த்த ஒரு படத்துல கதையை கேட்டா நீங்க இன்னைக்கு சொல்லுவீங்க, நேத்து படிச்ச புத்தகத்துல பார்த்ததை கேட்டேன்னு சொன்னா நீங்க சொல்ல மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து இதுகள் தாக்கத்தை செலுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கு. சில விஷயங்கள் வந்து இப்ப உங்களுக்கு இப்ப ஒவ்வொருத்தர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மூலமா எங்க சமூகத்துக்கு சில பணிகளை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்ப நானா இருக்கலாம், அண்ணாவா இருக்கலாம், நாங்க இப்ப ஊடகத்துறையில இருக்கிறோம். வந்து நாங்க எங்களோட மக்களோட கஷ்டங்கள், மக்களோட வலிகள், ஈழத்துல நடந்த கொடுமைகள், ஈழத்துல நடந்த துயர்கள், எங்களோட மக்களுக்கான எதிர்கால விடிவுகள், இந்த விஷயங்களை நாங்க வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஊடகம் மூலமா நாங்க இதை மக்களை சென்றடைய வைக்கலாம். அந்த மாதிரி பல படைப்புகள் வரணும்னு சொன்னா நிச்சயமாக உங்களோட ஒத்துழைப்புகள் தேவை. எதிர்காலத்துல நாங்க பண்ணுவோம். நீங்களும் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க, இதை மாதிரி ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லுங்க. நாங்க அதை எங்கட மூலமா தயாரிச்சு நாங்க காணொலி வடிவா நாங்க எங்கட தொலைக்காட்சிகளை வெளியிட்டு எங்கட மக்கள்ல பிரச்சனைகளை, எங்கட மக்கள குறைகளை நாங்க சர்வதேசமயப்படுத்துவோம். நிச்சயமாக நீங்கள் கூறுவது சரியான கருத்துக்களோடும் உண்மையில் புலம்பெயர் நாட்டில் இருப்பவர்கள் நீங்கள் இந்த துளைப்பை ஈழத்தமிழர்கள் படைப்புகளுக்கு வழங்குவதன் மூலம் எவ்வளவு செய்ய முடியும் என்று அவர் ஊடகத்தில் இருந்தவர். இவருடைய வரலாறு பற்றி நாங்கள் தமிழ் தொலைக்காட்சியில் கலைஞர் சங்கத்தில் எடுத்துக்கொண்டு வருவோம். இன்றைய நிகழ்வானது இந்த இறை தேடும் பறவைகள் என்ற இந்த பாடலை பற்றியதாக இருந்தபடியால் நாங்கள் அவரை மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்ளவில்லை. உண்மையிலே கலைஞர் சங்கத்தில் மீண்டும் அவரை சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த இறை தேடும் பறவைகளுக்கான வாழ்த்துக்களையும் எஸ்டிஎஸ் தமிழ் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றது. அனைத்து கலைஞர்கள் சார்பிலும் எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியின் பார்வையாளர்கள் சார்பிலும் நாங்கள் எஸ்டிஎஸ் அவருடைய இந்த படைப்புக்கு
வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். இது சிறந்த பல பார்த்து பாராட்டுக்களை பெற வேண்டும். அந்த பாராட்டு மூலம் நீங்கள் பல படைப்புகளை கொண்டு வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்று இறை தேடும் பறவைகள் பாடலில் வெளிவருகின்ற விடயத்தை பற்றி நாங்கள் உங்களோடு பேசியதேற்று நிறைவோடு இதற்கான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி அண்ணா. இந்த பொன்னான வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த பாடலை வெற்றி பெற செய்வதற்காக நீங்கள் உங்களோட சார்பால் ஒத்துழைப்பு வழங்கியதுக்காக உங்களுக்கும் SBS தமிழுக்கும் நன்றி என்று சொல்லி சாதாரணமா வார்த்தைகளை என்ன மட்டுப்படுத்திக் கொள்ள முடியல. இருந்தாலும் ஒரு கலாச்சாரம் ரீதியில நான் நன்றியை தெரிவிச்சுக்கேன். அதை விட நிறைய விஷயங்கள் செய்யணும். நாங்க தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் அண்ணா. நல்லது. இந்த வேளையில் இந்திரன் அவர்களுக்கும் அவர்களை இணைத்து தந்தமைக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு கவிஞராக பல்துறை ஆளுமை உள்ளவரான இந்திரன் எல்லோரையும் இணைத்து பயணிப்பது எங்களை போல் அவருடைய ஆர்வம். அதுபோன்று நாங்களும் அதுபோல் அதை இணைத்து பயணிக்கின்ற விருப்பத்துக்குரியவர்கள். அதுபோன்று ரியாஸ் முகமது அவர்கள் கூட சொல்லியிருந்தார்கள் இணைந்து பயணிப்போம் என்று. அதுவும் வரவேற்கத்தக்கிய விடயம். இது போன்று பலரும் இணைந்தால்தான் பல கை யோசை காட்டினால்தான் அர்த்தம் தெளிவாக வெளியில் செல்லும். அதுபோன்று நாங்கள் இணைந்து நிற்போம் என்று கூறிக்கொண்டு இன்றைய இந்த விடயமாக நாங்கள் பேசிக்கொண்ட விடயம் இறை தேடும் பறவைகள் வருகின்ற 6/7/2024 வெளியாக இருக்கின்றது. அதற்கான ஆலோசனை வழங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு இன்றைய கலைஞர்கள் சங்கமத்தை சிறப்பு கலைஞர்கள் சங்கமத்தை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. அண்ணன் கால் பண்ணாரு, அம்மா இறந்துட்டாங்களாம். ஆண்டவனே உனக்கு என் மேல் இறக்க கொஞ்சம் இல்லை.